ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஃப் யூ. நம்ம புது வியூவர்ஸ்க்காக ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துருவோம் நம்ம சேனலை பற்றி. நம்ம சேனலில் கவர் பண்ணுற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கார்டனிங், ட்ராவல் vlog அண்ட் ஃபினான்ஸ். ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயில்டாக வீடியோ பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களில் யாருக்காவது ஒரு புதுசாக ஒரு கார்டு வாங்க போகிறீங்க, இல்லை புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா என் சேனலை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற கார்டு சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எதனா சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது பதிவு பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஸ் டாபிக் பற்றி டீட்டெயில்டாக வேணும்னா அதையும் போடுங்க. உங்களுக்காக வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணி போட பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோட முடியல உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணுன்னா என் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஈவன் நீங்கள் சேட் கூட பண்ணலாம். சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் மணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நியோ பேங்கோட 04x கிரெடிட் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் டெபிட் கார்டு ரெண்டுத்தையும் பற்றி நம்ம வந்து ஒரு ஃபுல்லாக அனலைஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? என்னடா அது 04x கார்டுனா? ஸோ நீங்கள் வந்து ஃபாரினில் போய் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்களா? அப்போ ஒரு தடவை ஸ்வைப் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பிடிப்பாங்க. அதாவது கேஷ் கன்வர்ஷன் நீங்கள் இந்தியன் ரூபியிலேருந்து நீங்கள் வந்து ஒரு யூஎஸ் டாலரோவோ இல்லை ஆஸ்திரேலியன் டாலரோவோ இல்லை வேறு ஏதாவது யூரோவோ அப்படின்னு மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜஸ் பிடிப்பாங்க. ஸோ இந்த ஃபோரெக்ஸ் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ் கம்மியாக இருக்கும். யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்களோ இல்லை ஸ்டூடெண்ட் அவங்களுக்குலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி இவங்க வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, அந்த தமிழ்லாம் அப்படி தான் வச்சிருக்கேன், உங்களுக்கு புரிய வரும். ஸோ அந்த நியூ பேங்க் வந்து ஹை காமிக்கிறாங்க. யாருக்குன்னா ஸ்டூடெண்ட் ட்ராவலுக்கு அவங்களே புரியாமல் கிளம்பி போயிட்டு இந்த கார்டை சூஸ் பண்ணலாமா வேணாமான்ற மாதிரி ஒரு தமிழ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் நம்ம சப்ஸ்கிரைப் ரிஸ்க்காக தாங்க நம்ம வந்து போட்டிருக்கோம். எஸ்கேன்றவர் கேட்டிருக்காரு, ஸோ நியோ கார்டு பற்றி போடுங்க அப்படின்றதுக்காக. ஸோ நம்ம ஏன் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ரெண்டுமே கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணுறோம். அதாவது நம்ம வந்து இதனுடைய வீடியோட பேக் போன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நியோவோட கார்டு பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது யாருக்கெல்லாம் முக்கியவாசி பெனிஃபிட்டாக இருக்குன்னா இந்த ஸ்டூடெண்ட் ட்ராவல் அதுதான் இங்கே மேஜராக இவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க, கான்சன்ட்ரேஷனும் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம நியோ பேங்க்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ரெண்டு பேருமே நியோன்னு இருக்குது பாருங்க. ஸோ நியோன்றது ஒரு பேங்க். ஓகே, இது ஒரு பேங்க். ஸோ இந்த நியோ பேங்க்ன்றது இது ஒரு பேங்கிங் சர்வீஸ். ஓகேங்களா? இது வந்து ஆர்பிஐ மூலிமா டிராஃப்ட் பண்ணி ஸோ அவங்களோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மூலிமா இந்த நியூ பேங்க் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? இன்னும் குழப்பமா இருக்குல்ல? இதாங்க இந்த இதில் கடுப்பே. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த நியூ பேங்க்கை தனி வீடியோவை போடுறேன் கூடிய சீக்கிரத்தில். ஓகேங்களா? ஸோ நியூன்றது ஒரு பேங்கிங் சர்வீஸ். ஓகேங்களா? யாராவது கேட்டுட்டு இருந்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு ஆடியோ கேளுங்க, அப்போ தான் இந்த செக்மெண்ட் உங்களுக்கு புரிய வரும். ஸோ இப்போ இந்த நியூ இருக்குது பார்த்தீங்களா? இந்த நியூ பேங்கிங் சர்வீஸ். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் ஃபினான்ஸ் பேங்க்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் ஃபினான்ஸ் பேங்க்னா ஸோ ஃபிசிக்கலாக எந்த பேங்க்குமே இப்போ ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐ, ஐசிஐசிஐ எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அவங்களாம் வந்து ஃபிசிக்கலாக ஒரு பேங்க் வச்சிருப்பாங்க. அதில் ஆள் போடுவாங்க. அதில் பேங்க் மேனேஜர் ஒருத்தர் இருப்பார், எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, கேஷியர் இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல யாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. எல்லாமே டிஜிட்டல் நடக்கும். ஒரு ஆப் மூலியமாக எல்லாமே நடக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு கார்டு பார்த்துருப்போம். ஓகே, நியோ கார்டு, அதாவது நியோ சர்வீஸ் சம்மந்தப்பட்ட ஒரு பேங்க் பார்த்துருப்போம், எஃப்ஐ பேங்க். ஸோ அதனுடைய ஃபுல் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம். சரிங்களா? இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆன்லைன் பேங்கிங் நடத்திட்டு அந்த ஆன்லைன் பேங்கிங் மூலியமாகவே உங்களுக்கு வந்து டெபிட் கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, கிரெடிட் கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, உங்களுக்கு லோன் கொடுக்குறது, இது எல்லா சர்வீசஸும் இவங்களும் கொடுப்பாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறது எல்லாமே இவங்களும் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக இருக்காது. நீங்கள் போயிட்டு எதனா பிரச்சனை கூட சட்டை பிடிச்சி கேட்க முடியாது. ஸோ இந்த கான்செப்டில் வந்து தான் நியோ பேங்க், எஃப்ஐ பேங்க் எல்லாமே. ஸோ ஓகேங்களா? இப்போ இந்த நியோ பேங்க் பார்த்தீங்கன்னா என்ஐஒய்ஓ. ஓகேங்களா? இதுதான் பேங்க் என்ஐஒய்ஓ. ஓகேங்களா? ஸோ இந்த நியூ பேங்க் பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்டார்ட் பண்ணது 2016. பட் இந்த சர்வீஸ் எனேபிள் ஆனது 2013 15 இது சர்வீஸ் எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ இது அப்படி ஒரு ஃபிசிக்கல் லொகேஷன் இல்லாமல் ஆன்லைன் சர்வீஸ் மட்டும் பேங்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து 2016 இவங்க வந்து பேங்க் வாங்கினாங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த நியோ பேங்க் சர்வீஸை இவங்க ட்விஸ்ட் பண்ணி நியோன்னு பேர் வச்சு இவங்க வந்து பேங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி தான் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இதை பற்றி தான். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த நியோ பேங்கிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தான் பார்க்க போறோம், அந்த கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபாரின்ல காலேஜஸ்லாம் இருக்கும். அந்த காலேஜ் என்ன பண்ணுவாங்க, ஒரு கமர்ஷியல் பேங்க் கூட டைப் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க கூட டைப் வச்சுப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஸோ இந்தியாவில் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கூட இங்க பாருங்க, டிசிபி, ஈகோடாஸ், எஸ்பிஎம் பேங்க் இவங்க கூட அவங்க கொலாபரேட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் ஃபாரின் பேங்க்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கார்ட்ஸ் அண்ட் அப்போ பேமெண்ட் கேட்வே மீன்ஸ் ஸோ இந்த ஒரு கேட்வே மூலியமாக தான் நீங்கள் வந்து நிறைய பேமெண்ட் சர்வீசஸ் நடக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரூபே, விசா, மாஸ்டர், அதுக்கப்புறம் ரேசர் பே நிறைய இருக்கும். ஸோ அந்த பேமெண்ட் கேட்வே எல்லாமே ஒருங்கிணைச்சு ஒரு ஆப் கிரியேட் பண்ணுறோம். ஒரு ஏபிஐ லேயர் மாதிரி அவங்க கிரியேட் பண்ணி இவங்க வந்து அந்த இப்போ இந்த இடத்துல நியூ பேங்கிங் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேங்கிங் சர்வீஸ் இந்த இடத்துல தான் இந்த நியூ பேங்க் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பேங்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ப்ராசஸ் மூலியமாக தான் அவங்க எல்லாமே ஃப்ரீயாக என்கிட்ட ஸோ இவங்க எல்லாமே ஒருங்கிணைஞ்சு எல்லாமே வாங்குறாங்கல்ல. ஸோ ஃபிசிக்கல் பேங்க் தேவையில்லை, அதனால காஸ்ட் கட்டிங் நிறைய கம்மியாயிடும். ஸோ அதனால எக்ஸ்பென்ஸ் கம்மியானோடனே அவங்க வந்து ஓகே இந்த சர்வீசஸ் நாங்களே ஏற்றுக்கிறோம், எங்களது எஃப்டி போடுங்க, லோன் போடுங்க, கிரெடிட் கார்டு வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க
இந்த மெத்தட்ல இவங்க வந்து இந்த பேங்கை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதான் கான்செப்ட். என்ன பண்ணலாம், நம்ம இந்த நியோ பேங்கோட வெப்சைட்டுக்கே போயிட்டு நம்ம கிளியரா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நியோக்கோட வெப்சைட்டுக்கு வந்துட்டோம். இந்த இடம் பாருங்க, அவங்க எப்படி ப்ரொமோட் பண்றாங்கன்னா 1 மில்லியன் மேல டிராவலர்ஸ் இந்த கார்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்கன்றாங்க. ஸோ இவங்க வந்து பேஜரா கொலாபரேட் பண்ணி வச்சிருக்குது, அதை கோபிராண்ட் பண்ணி வச்சிருக்குது எஸ்பிஎம் பேங்க், டிசிபி பேங்க். ஸோ எஸ்பிஎம் பேங்க் நானும் யூஸ் பண்ணேன் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு. ஸோ அப்போ கம்மியாக தான் இருந்தது, நடுவில் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நடுவில் வந்து கொஞ்ச நாளைக்கு நீங்க இந்த பேங்க் மூலியமா நீங்க வந்து ஃபாரின் டிரான்சாக்ஷன் வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேன் பண்ணியிருந்தாங்க நிர்மலா சீதாராமன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபைன், இப்போ அது ரிலீஸ் ஆயிடுச்சு, பிரச்சனை கிடையாது. இங்க நியோ ஃபாரெக்ஸ் கால்குலேட்டர் ஒன்று இருக்கு பாருங்க, அந்த கால்குலேட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? உங்களுக்கு டீட்டெயில் தான் புரிய வரும். இப்போ பாருங்க, இப்போதைக்கு ஒரு டாலரோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் மதிப்படி ரூ. 84.54. ஓகே. ஸோ ரூ. 84.54 வச்சாதான் உங்களுக்கு ஒரு டாலர் கணக்கு. அப்படி பார்க்கும்போது எக்ஸ்சேஞ்ச் ரேட் பார்த்தீங்கன்னா ரூ. 84.53. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்க 54.53. ஓகேங்களா? ஸோ 54 தானே கணக்கு எடுத்துக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் இப்போ நியோவோட மூலிமா நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா அதே தான், உங்களுக்கு வந்து எந்த வித மாற்றமும் இல்லைன்றாங்க, பெஸ்ட் ரேட் கொடுக்கும் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கேருந்து ரூ. 84.53 நீங்கள் அமிச்சாலும் அவங்க $1 தான் கணக்கு அப்படின்றாங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் இங்கே பாருங்கள், $1 நீங்கள் ஏர்போர்ட்டில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்கன்னா ரூ. 95 கொடுக்கணும். ஓகே. அது 13% காஸ்ட்லியாக இருக்குன்றாங்க. இதே மணி சேஞ்சர், அதாவது மணி எக்ஸ்சேஞ்சில் போய் பண்ணீங்களாலும் 5% காஸ்ட்லியர்ன்றாங்க. ஆனால் இந்த இடம் பாருங்க, எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, பெஸ்ட் ரேட் நியோ தான் அப்படின்னு அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ இது நல்ல விஷயம் தான். பட் இது வந்து கம்பல்சரி வந்து இந்த பைசா மட்டும் வராது. ஸோ இதுக்கு மேலே ஒரு $16 $15 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு 5000க்கு 5000க்கு $16 $15 பரவாயில்ல தானே? ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ இவங்க பேங்க் கொடுக்குறாங்க, பட் அந்த விசான்ற பேமெண்ட் நெட்வொர்க் இருக்குல்ல, அவங்க கொடுப்பாங்களா ஃப்ரீயா? அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த விசா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் போடுவாங்க, அது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, ஃபைன். அதர் கார்ட்ஸ் வந்து 5% உங்களுக்கு வந்து அந்த மார்க்அப் சார்ஜஸ் பண்ணுவாங்க. இங்கே அந்த சார்ஜஸ் இல்லை, 0 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே. அப்புறம் ஃப்ரீ ஏடிஎம் வித்ட்ராவல்ஸ், குளோபல் லான்ச் அக்சஸ், அது ஒரு தடவை தாங்க, சும்மா பில்டப் கொடுக்குறாங்க, நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம். ஸோ குளோபலாக 130 கரன்சிஸ் 180 கண்ட்ரீஸில் இதை அக்செப்ட் பண்ணிப்பேன்னு சொல்கிறாங்க. ஸோ நியூ ப்ராடக்ட் அதில் 0 ஃபாரெக்ஸ் கார்டில் போய் பார்ப்போம். ஓகே. ஓகே, இங்கே பாருங்கள், இதுலேயும் பாருங்கள் டிசிபி பேங்க்கு, எஸ்பிஎம் பேங்க்கு. ஸோ இவங்க எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க. 0 கார்ட் சார்ஜஸ், அப் டு 8% இன்ட்ரெஸ்ட் வேறு. சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருந்தா 8% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேறு. ஸோ மறுபடியும் அதே தான் போடுறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, ஹவ் இட் இஸ் ஒர்க்ஸ். ஓகே, பாருங்க, டிஃப்ரென்ஷியேட் அழகாக கொடுத்துருக்காங்க. டெபிட் கார்டுக்கும் கிரெடிட் கார்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே. ஸோ இந்த பேங்க்ல டெபிட் கார்டு மட்டும் தான் பண்ணுறாங்க, பட் எஸ்பிஎம் பேங்க்ல போத் கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு ரெண்டுமே இருக்குது. ஸோ இப்போ எப்படி இது வந்து இன்டர்நேஷனலாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த இடம் பாருங்கள், ஒர்க்ஸ் ஃபார் த இன்டர்நேஷனல் ட்ரான்சாக்ஷன். ஸோ எஸ், எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகுன்னு சொல்கிறாங்க. 0 ஃபாரெக்ஸ் மார்க்அப். ஸோ இங்கே ஒரு ஸ்டார் போட்டு டிக் பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்டார் என்னன்னு பார்ப்போம். ஸோ லான்ச் அக்சஸ், இங்கேயும் ஒரு ஆஷ் போட்டிருக்காங்க, அதுவும் என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? ஒர்க் ஆகுன்றாங்க. டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ், அதாவது டிசிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட் இப்போ புதுசாக போட்டிருக்க ரூல் தான், அப் டு 7 lakhs வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக அமைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜஸ் போடுவாங்க. ஓகே. ஸோ எக்ஸ்ட்ரா நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து 0 டிசிஎஸ் இன்டர்நேஷனல் ஸ்பெண்ட் அப் டு 7 lakhs. இங்கேயும் அப்படி தான். ஸோ இங்கே அன்லிமிட்டட் இன்டர்நேஷனல் ஸ்பெண்ட்ஸ், ஏன்டா இது கிரெடிட் கார்டுன்றதால நீங்கள் ஸ்வைப் பண்ணுவீங்கல்ல, ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இது வந்து நீங்கள் காசு அனுப்புவீங்கல்ல, ஓகே, இது வந்து டெபிட் கார்டு காசு அனுப்புவீங்கல்ல, அதனால உங்களுக்கு வந்து அப் டு 7 lakhs மட்டும் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவார்ட் ப்ரோக்ராம் வந்து நியோ காயின்ஸ்னு ஒரு காயின்ஸ் அந்த ஆப்லேயே ஜென்ரேட் ஆகும், அவங்களுடைய நியோ ஆப்பில். ஸோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு காயின்ஸ் வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 8%, இது வந்து அப் டு 7%. நீங்கள் வந்து எஃப்டி பேஸ்ட் கிரெடிட் கார்டு வாங்கியிருந்தீங்கன்னா, ஃபிக்ஸட் டெபாசிட் பேஸ்ட் கிரெடிட் கார்டு வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 7% கொடுக்குறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ருப்பியாக ஆட் பண்ணிக்கிட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் 130+ கரன்சியாக நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 180 கண்ட்ரீஸ்க்கு மேலே. ஓகேங்களா? இது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இது எல்லா கார்டுலையுமே உங்களுக்கு இருக்குது. ஜாயினிங் ஃபீஸ் பார்த்தோன்னா எதுலையுமே கிடையாது, எல்லாமே நில் தான். மெயின்டெனன்ஸ் ஃபீஸு நில். ஓகே, இல்லை கார்டு இஷ்யூ சார்ஜஸ் நில், இதுவும் நல்ல விஷயம் தான். ஸோ நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் விசா பிளாட்டினம் நெட்வொர்க் தான், விசா நெட்வொர்க் தான். மற்றபடி மாஸ்ட்ரோ யூபிஐ வந்து இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷனாக ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஏடிஎம் வித்ட்ராவல் சார்ஜஸ். எஸ் இருக்குது, நீங்கள் வந்து ஃபாரினில் போயிட்டு ஏடிஎம்ல காசு வித்ட்ரா பண்ணிங்கன்னா சார்ஜஸ் இருக்குது. ஓகே, இது ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஏடிஎம்ல போயிட்டு எக்ஸ்சேஞ்சில் தான் நீங்கள் போய் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் ஏடிஎம் மூலிமா நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா வேலைக்கு ஆகாது. நீங்கள் ஸ்வைப் பண்ணீங்கன்னா சார்ஜஸ் கம்மியாக வரும். ஓகேங்களா? போயிட்டு பர்ச்சேஸ்லாம் பண்ணீங்கன்னா. ஓகே, இங்கே 425+ ஜிஎஸ்டி, இங்கேயும் 425+ ஜிஎஸ்டி. இந்த இடம் மட்டும் பாருங்க, கம்மியான அமௌண்ட்னா 423 ரூபா எடுப்பாங்க.
நீங்க அதிகமான அமௌண்ட்னு போகும்போது 2.5% எடுப்பாங்க. ஸோ அப்போ வேற லெவல் தான் காசு போகும். ஸோ ஏடிஎம் வித்ட்ராவல் டொமஸ்டிக் இந்தியாக்குள்ள ஏடிஎம் வித்ட்ராவல் பண்ணீங்கன்னா ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் 5 டிரான்சாக்ஷன் ஃப்ரீ. ஸோ அனதர் பேங்க்ல ஏதாவது பார்த்தீங்கன்னா 25K தான். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 8 டிரான்சாக்ஷன் தான் ஃப்ரீ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூ. 21. ஸோ இங்க ரூ. 20 ஓன் பேங்க் ஏடிஎம்ல எடுத்தீங்கன்னா அன்லிமிட்டட் தான். ஏடிஎம் ஃபீஸ் வந்து 5 ஃப்ரீ டிரான்சாக்ஷன் ஒரு மாசத்துக்கு. போஸ்ட் ரூ. 20. டேய், ஓன் ஏடிஎம் நான் பார்த்ததே இல்லையா? அதாவது ஓன் ஏடிஎம் மீன்ஸ் அவங்க எஸ்பிஎம் பேங்க் சொல்றாங்க. ஓகே, எஸ்பிஎம் பேங்க் சொல்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ் இதுல பிரச்சனை இருக்கு. இந்த இடத்துல கிரெடிட் கார்டில் எப்பவுமே வந்து ஏடிஎம்ல டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடாது. அதனால நீங்க தயவு செய்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஏடிஎம்ல வித்ட்ரா பண்ற வேலையை வேணாம். இந்தியாவா இருக்கட்டும், ஃபாரினா இருக்கட்டும். ஓகே, நெக்ஸ்ட் கார்டு ரீப்ளேஸ்மெண்ட் ஃபீ இருக்கு. 249 எல்லா இடத்துலையுமே. கார்டு டெலிவரி 3 to 5 days, 3 to 5 days, 3 to 5 days. ஓகே, ஸோ இந்த இடம் ஸ்டார் போட்டாங்க பார்த்தீங்களா, ஸ்டார். அந்த ஸ்டாருக்கு நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்ல, விசா எக்ஸ்சேஞ்ச் ரேட் இஸ் அப்ளிகபிள். இப்போ நீங்கள் ரூ. 5000 டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னா பேங்க் சார்ஜஸும் இருக்கு. அப்புறம் விசா சார்ஜஸ், அதாவது விசா மீன்ஸ் விசா கார்டு. ஓகேவா? ஸோ மாஸ்டர் கார்டு, விசா கார்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த விசாக்கு வந்து நீங்க ஒரு 5000க்கு ரூ. 16, ஒரு ரூ. 20, ரூ. 24 நீங்க வந்து டிரான்சாக்ஷன் ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இது கம்மி தான், அதிகம்லாம் கிடையாது. ஓகே, இங்க ஒரு ஆஷ் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் லான்ச் அக்சஸ். அந்த லான்ச் அக்சஸ் பார்த்தா இந்த இடம் போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ ஏர்போர்ட் அவுட் சைடு இந்தியாவில் ஓகேங்களா, இந்த அவுட் சைடு இந்தியாவில் நீங்க லான்ச் அக்சஸ், அதாவது ஒன் டைம் தான் லான்ச் அக்சஸ் நீங்க யூஸ் பண்ணனா, ஒரு குவார்ட்டருக்கு ஒன் டைம் தான். அதை யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு குவார்ட்டருக்கும் நீங்க ரூ. 50,000 ஸ்பெண்ட் பண்ணா மட்டும் தான். நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, இப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் நீங்க ரூ. 50,000 ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஏப்ரல் மாசம் நீங்க லான்ச் அக்சஸ் யூஸ் பண்ணலாம். நீங்க 50,000க்குள்ள தான் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறீங்கன்னா லான்ச் அக்சஸ் யூஸ் பண்ண முடியாது. இதுதான் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஸோ இந்த ஸ்பெண்டிங்ல ஏடிஎம் வித்ட்ராவல் கணக்கு கிடையாது. ஏடிஎம்ல போய் காசு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு அப்ளிகபிள் இல்லை. நான் சொல்றது ஒன்லி கிரெடிட் கார்டுக்கு தான், மற்ற கார்டுக்குலாம் எதுவும் கிடையாது. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு? ஸோ நீங்க வந்து அந்த காயின்ஸ் ரிவார்ட்ஸ் பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லைன்னு கேட்டீங்கன்னா, எஸ். ஸோ இவங்க வந்து ரிவார்டை வந்து காயினா யூஸ் பண்றாங்க. நியோ காயின்னு சொல்றாங்க. இந்த நியோ காயின் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நியோ காயினும் 10 பைசா கணக்குன்னு சொல்றாங்க. ஓகே, 10 பைசே. அது பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி 12 மந்த் தான். அதுக்குள்ள நீங்க வந்து இதை ஸ்பெண்ட் பண்ணிடணும். ஓகே, இஃப் யூ ஏர்ன் 1000 நியோ காயின் வந்து ஏப்ரல் 2024ல பண்ணீங்கன்னா அடுத்த மார்ச் 31 எக்ஸ்பயர் ஆயிடும். ஓகேங்களா, அந்த நியோ காயினை எப்படி ஏர்ன் பண்றீங்க? ஸோ நீ இந்தியாக்குள்ள டொமஸ்டிக் மர்ச்சன்ட்ல யூபிஐ பேமெண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா அப்போ கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணிக்கலாம், அப்போ கிடைக்கும். சரிங்களா, ஏடிஎம் வித்ட்ராவல் நீங்கள் வந்து அப்ராட்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நியோ காயின் மூலிமா நீங்கள் வந்து 1500 வரைக்கும் நீங்கள் வந்து ஃபீஸை ரிவர்சல் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வித்ட்ராவல் ஃபீஸ் வந்து அதை ரிவர்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஏர்ன் அப் டு 10% நியோ காயின். ஓகேங்களா, ஸோ நீங்கள் விசா புக் பண்ணும்போது உங்களுக்கு 10% நியோ காயின் திருப்பி கொடுப்பாங்க. அதை நீங்கள் வந்து மறுபடியும் ஃப்ளைட் டிக்கெட்டோ இல்லை வேற எங்கேயோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த நியூ காயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஷாகவும் ரெடீம் பண்ணலாம், டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஃப்ளைட் புக்கிங்கும் ரெடீம் பண்ணலாம், அப்புறம் விசா புக்கிங்கும் நீங்கள் ரெடீம் பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே, கிட்டத்தட்ட நம்ம எல்லாமே நம்ம பார்த்துட்டோங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் மினிமம் பேலன்ஸ்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் 10,000 மெயின்டைன் பண்ணால் நல்லா இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ மோஸ்ட்லி நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. ஓகேங்களா, இந்த நியூ பேங்கிங் பற்றி உங்களுக்கு யாராவது சந்தேகங்கள் இல்லை நான் எதுனா ஒரு டாபிக் விட்டு இருந்தேன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கார்டு பற்றி இல்லை வேறு ஏதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட் பற்றி இல்லை ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஏதோ ஃபினான்ஸ் பற்றி பர்சனல் ஃபினான்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஸோ அதையும் ஒரு டாப்பிக்காக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது தனி வீடியோ போட பார்க்குறேன். ஓகேங்களா, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.